எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த தொடரில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் மொழியில் பயன்படுத்தப்படுகின்ற ஹிந்தி வார்த்தைகளையும் ஒரே மாதிரியான உச்சரிப்பையும் அர்த்தத்தையும் அடிக்கடி கேள்விப்படுகின்ற வார்த்தைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 31ஆம் நாளான இன்று பார்க்க போகிற முதல் வார்த்தை ஆக்ரோஷ். ஆக்ரோஷ் அப்படின்னா ஆக்ரோஷமாக, ரொம்ப கோபமாக அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது தமிழில் ஆக்ரோஷம் அப்படின்னா ஹிந்தியில் ஆக்ரோஷ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஆக்ரோஷ், ஆக்ரோஷம் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரியான உச்சரிப்பு தான், அர்த்தமும் அதே அர்த்தம் தான். சரிங்களா? இரண்டாம் வார்த்தை ஆச்சார். ஆச்சார் அப்படின்னா ஒழுக்கம்னு அர்த்தம். ஆச்சாரமான குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆச்சாரமான குடும்பம்னா ஒழுக்கமான குடும்பம் அப்படின்னு அர்த்தம். ஹிந்தியில் ஆச்சார், தமிழில் ஒழுக்கம். இது முழுக்க முழுக்க ஆச்சாரங்கிறது ஹிந்தி வார்த்தை தான். ஆச்சாரமான அப்படிங்கிறது தமிழில் நம்ம உபயோகப்படுத்துவோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒழுக்கங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடும் மீனிங். சரிங்களா? மூன்றாம் வார்த்தை ஆதார். ஆதார் அப்படின்னா ஆதாரம். இது உங்களுக்கு தெரியும், ஒரே மாதிரி உச்சரிப்பு தான். ஆதார், ஆதாரம். ஆரண்ய. ஆரண்ய அப்படின்னா காடுன்னு அர்த்தம். ஆரண்ய காண்டம் ராமாயணத்தில் வரும் இல்லையா? ஆரண்ய காண்டம் அப்படின்னா அந்த காட்டுப்பகுதியில் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ ஆரண்ய காண்டம் அப்படின்னா ஆரண்ய அப்படின்னா காடு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஹிந்தியை ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.